இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறையழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், பொது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறையழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், பொது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? அறிவுற்றவர் வாழ்வில் நீரே நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறையழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், பொது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு உள்ளங்களே, இன்று நம் தாயாம் திரு அவை புனித கன்னிமரியா எலிசபெத்தை சந்தித்த விழாவினை சிறப்பித்து கொண்டாட அழைப்பு கொடுக்கிறது. கடவுளுக்கு அஞ்சு நடப்போரே, அனைவரும் வாரீர், கேளீர். ஆண்டவர் என் ஆன்மாவுக்கு செய்தது எத்துணை என்பதை எடுத்துரைப்பேன். அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகட்டும்.
அமைதி ஆகுவே. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனை கருத்தாங்கிய புனித கன்னிமரியா எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீர். அதனால் நாங்கள் தூய ஆவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்றும் போற்றி பெருமைப்படுத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14 முதல் 18 முடிய. மகளே சியோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். பல்லவி.
இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். பல்லவி. இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதனை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். பல்லவி. இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே, நீர் பேறு பெற்றவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 39 முதல் 56 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராக இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த விழாவினுடைய நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன்.
ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகிறது. அற்புதமான இறை வார்த்தைகள். இறைவனை குறித்து அன்னை மரியாளுடைய இதயமும் உள்ளமும் எவ்வாறு பூரிப்படைகிறது, மகிழ்ச்சி கொள்கிறது என்பதை இந்த அற்புதமான வரிகள் வெளிப்படுத்துகிறது. அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற இந்த நிகழ்வு மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எலிசபெத் அம்மாள் பேறு காலத்தில் இருக்கிறாள். பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியமின்றி தவமிருந்து பல வேண்டுதல்கள் புரிந்து ஆண்டவருடைய பேரருளினால், சக்கரையாவினுடைய தொடர் ஒருத்தல் முயற்சிகளினால், தியாகங்களினால் கடவுள் அவர்களுக்கு அருள் பாவித்து அதன் வழியாய் எலிசபெத்து கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறார். இந்த சூழ்நிலையில்தான் தேவத்தாய் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திப்பதற்கு ஏறக்குறைய 100 மைல்கள் இருக்கின்ற அந்த தூரத்தை மிக விரைவாக கடந்து போகிறார். ஏனென்றால் இறைவார்த்தை சொல்லுகிறது, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க விரைந்து சென்றார். விரைந்து சென்றவர் அந்த இடத்தில் எலிசபெத் அம்மாளை சந்தித்து வாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு இமெயில் இருக்கிறது, ஃபேஸ்புக் சாதனங்கள் இருக்கிறது, வாட்ஸ்அப் வசதிகள் இருக்கிறது. ஆனாலும் உறவினுடைய தன்மை எந்த அளவிற்கு இருக்கிறது என்று பார்த்தால் வெறும் ஒரு மேலோட்டமான உறவாகத்தான் இருக்கிறது. நமக்கு அருகில் இருப்பவரிடத்திலேயே கூட நாம் முகம் கொடுத்து பேசுவதோ சிரிப்பதோ கிடையாது. வெறும் வாட்ஸ்அப் மெசேஜின் மூலமாக, நமக்கு இருக்கின்ற வசதி வாய்ப்புகளின் மூலமாக, இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக நாம் தொடர் முயற்சிகளில் இப்படி நம்முடைய அன்பை வெளிப்படுத்த நினைத்தாலும் கூட இன்றைக்கு அதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. எந்த ஒரு தாக்கத்தையும் மனிதர்களுக்குள் அது ஏற்படுத்துவதில்லை. சமீபத்தில் கூட ஒரு மறையுரையில் நான் வெளிப்படுத்தி சொன்னேன், இன்றைக்கு இப்படிப்பட்ட தொழில்நுட்ப சாதனங்கள் இருந்தும் கூட நாம் ஒரு செய்தியை பிறருக்கு அனுப்பினால் அந்த செய்தி எந்த தாக்கத்தையும் பிற மனிதத்தில் ஏற்படுத்துவதில்லை. அதே முன்னொரு காலகட்டத்தில் ஒரு கடிதத்தை நாம் எழுதி அனுப்பினோம் என்றால் அந்த கடிதத்திலிருந்து பெறுகின்ற அன்பிற்கு அளவே இல்லை. அந்த கடிதத்திலிருந்து அந்த பிரிவினை சந்திக்கக்கூடிய 2 உறவுகளுக்கிடையே மலர்கின்ற அந்த ஆசைக்கும் அன்பிற்கும் எல்லையே இல்லை என்பதை நான் பகிர்ந்து கொண்டேன். அது உண்மைதான் அன்பிற்குரியவர்களே. பாருங்கள், இன்றைய இறை வார்த்தையின் வழியாக அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் ஒருவரை சந்திக்கும் போது தங்களுக்குள் ஏற்படுகின்ற மாற்றத்தை அவர்கள் அற்புதமாக வெளிப்படுத்துகிறார்கள். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த உடனே எலிசபெத் அம்மாளினுடைய வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியதாகவும் அவர் தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டதாகவும் இறைவார்த்தை சான்று பகர்கிறது. அப்படி என்றால் எலிசபெத் அம்மாளுக்குள் ஏற்பட்ட மாற்றம் மிக பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த மாற்றம் அவர் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டார் என்றும், அவருடைய வயிற்றில் உள்ள குழந்தை திருமுழுக்கு யோவான் மகிழ்ச்சியால் துள்ளிற்று என்றும் அவருக்குள் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை அழகாக விளக்குகிறது. அது அவருக்குள் ஏற்பட்ட மாற்றம் மட்டுமல்ல, தேவத்தாய் அன்னை மரியாளிடத்திலேயும் அந்த மாற்றமானது வெளிப்பட்டதை பார்க்கிறோம். மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்ததனால் எலிசபெத்திற்குள் நிகழ்ந்த மாற்றம் அது. எலிசபெத் அம்மாள் மரியாளை சந்தித்ததனால் ஏற்பட்ட மாற்றத்தை பாருங்கள். உடனடியாக எலிசபெத்து, பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. 2 பேரும் ஒருவர் மற்றவரை இந்த இடத்தில் வாழ்த்துவதை பார்க்கிறோம். இறைவனின் நாமத்தில், இறைவனுடைய வல்லமையினால் ஒருவர் மற்றவரை வாழ்த்துகின்றது. அன்பு உள்ளங்களே, இன்றைக்கு நாமும் பல மனிதர்களை சந்திக்கிறோம். எவ்வளவோ மனிதர்களை, ஒவ்வொரு நாளும் புது புது மனிதர்களை சந்திக்கிறோம்.
நாம் அவர்களுக்குள் எந்த தாக்கத்தையாவது ஏற்படுத்துகிறோமா? உண்மையான அன்புறவோடு நாம் பேசுகின்றோமா, பழகுகின்றோமா? அல்லது அவர்களை கண்டும் கண்டுகொள்ளாதவாறு, பார்த்தும் பார்க்காதவாறு நம்முடைய முகத்தை திருப்பிக் கொண்டு போய்விடுகிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய, ஒருவர் மற்றவரை வாழ்த்துக்கள் தெரிவிக்க இதோ இந்த விழா நமக்கு இன்றைக்கு அழைப்பு கொடுக்கிறது. இரண்டாவது செய்தியாக, அன்னை மரியாள் பல நாட்கள், ஏறக்குறைய 3 மாதம் என்று இந்த இடத்தில் குறிப்பிடப்படுகிறது, 3 மாத கால அளவு அந்த இடத்தில் எலிசபெத்தோடு அவர் தங்கியிருந்தார். அப்படி என்றால் ஒருவர் உதவியில் இருக்கும்போது, ஒருவர் தேவையில் இருக்கும்போது நம்முடைய உடனிருப்பை நாம் கொடுக்க வேண்டும் என்று அந்த இறைவார்த்தை சான்று பகர்கிறது. ஒருவர் தேவையில் இருக்கிறாங்க, ஒரு கஷ்டமா இருக்கலாம், குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்பாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையாக இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய உடனிருப்பு தேவைப்படுகிறது என்றால் நிச்சயம் முழுமையான உடனிருப்பை இன்றைக்கு நாம் தர வேண்டும். இன்றைக்கு இது மிக பெரும் ஒரு பாதிப்பாக குடும்பத்தில் இருக்கிறது. கணவன் எப்பொழுது பார்த்தாலும் பிஸி, வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கொண்டிருக்கிறான். மனைவி இன்றைக்கு பல்வேறு துறைகளில் ஈடுபட்டு கொண்டு குடும்பத்தின் மீது பொறுப்பற்ற நிலை அதிகமாக காணப்படுகிறது. இதனால நிறைய பேருடைய குடும்பம் விவாகரத்தில் சென்று முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, பிள்ளைகளுடைய நிலைமை, அவருடைய எதிர்காலம் மிக பெரும் ஒரு கேள்விக்குறியாக மாறி போயிருக்கிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒருவர் மற்றவருக்காக நேரம் ஒதுக்குவது கிடையாது. ஒருவர் மற்றவருக்காக தங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் ஒதுக்கி செலவிடுவது கிடையாது. பணம், பொருள், வசதி, சொத்து, ஆடம்பரம், இதில்தான் இன்றைக்கு மனிதர்களுடைய மனமும் எண்ணமும் சிந்தனையும் ஓடிக்கொண்டிருக்கிறதே தவிர ஒருவர் மற்றவருக்காக நேரத்தை செலவிட்டு அமர வேண்டும், பேச வேண்டும், மனம் விட்டு அவர்களோடு நல் உறவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையும் எண்ணமும் இன்றைக்கு குறைந்து போயிருப்பதே இவற்றிற்கெல்லாம் காரணம். அன்னை மரியாள் 3 மாத கால அளவு எலிசபெத்தோடு தங்கியிருந்து அவரை ஊக்கமூட்டுகிறார், உற்சாகப்படுத்துகிறார், திடமூட்டுகிறார். தன்னுடைய உடனிருப்பை எலிசபெத்திற்கு முழுமையாக காண்பிக்கிறார். எலிசபெத் அம்மாளும் அன்னை மரியாளுடைய உடனிருப்பினால் ஆறுதல் அடைகிறார், தேறுதல் பெறுகிறார், ஊக்கம் பெறுகிறார், நம்பிக்கை பெறுகிறார். அற்புதமான ஒரு குழந்தையாகிய திருமுழுக்கு யோவானை பெற்றெடுக்கிறார். இது வெறும் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளுக்கு செய்தது மட்டுமல்ல, நிச்சயம் அன்னை மரியாளுக்கும் அத்தகைய தேவை இருந்திருக்கிறது. ஏனென்றால் அவரும் கருவுற்றிருப்பதனால் ஒரு அன்புறவு தேவைப்படுகிறது, ஒரு அனுசரணை தேவைப்படுகிறது, ஒரு பிரியம் தேவைப்படுகிறது. அவற்றை தன்னுடைய உறவினரான எலிசபெத்திடமிருந்து முழுமையாக தேவத்தாய் அன்னை மரியாளும் பெற்றுக்கொள்கிறார். மனதளவில் நிறைவு, மனதளவில் நிம்மதி, மனதளவில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி இந்த இடத்தில் அற்புதமாய் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆம், அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த இந்த நாளினுடைய விழா மிக 2 முக்கியமான கருத்துக்களை நம்முடைய மனதிலே விதைக்கிறது. ஒன்று, ஒருவர் மற்றவரை சந்திக்கும் போது ஏற்படுகின்ற மாற்றம் ஒரு வாழ்த்தாக அமைந்திருப்பது. ஒருவர் மற்றவரை வாழ்த்தி தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துவது. இரண்டாவது, தேவையில் இருப்போருக்கு நம்முடைய உடனிருப்பை முழுமையாக வெளிப்படுத்துவது. இந்த 2 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்தால் இந்த விழாவினுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் நமக்கு உண்டு. ஆமீன். தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னை ஏற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னை ஏற்றிடுவாய். இறைவா இறைவா ஏற்றிடுவாய், இறைவா இறைவா ஏற்றிடுவாய். வழி பொருளாய் என்னை மாற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய்.
உள்ளதெல்லாம் தர வந்தோம் உவப்புடன் ஏற்றிடுவாய். உணர்வையெல்லாம் உடமையெல்லாம் உம்பலி பொருளாய் ஆக்கிடுவாய். இறைவா இறைவா ஏற்றிடுவாய். இறைவா இறைவா ஏற்றிடுவாய். பலி பொருளாய் என்னை மாற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகனின் புனிதமிக்க அன்னை புரிந்த அன்பு பணி உமக்கு ஏற்புடையதாயிருந்தது. அதுபோல நாங்கள் ஒப்பு கொடுக்கும் மீட்பின் பலி உமது மாட்சிக்கு உகந்ததா இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவினுடைய வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இந்த நாவில் தினம் வந்திடுவார், இந்த நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். உந்தன் அன்பில் இனம் வளர்ந்திடுவே, என்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுவே. திருவிருந்தே தேனமுதே, திருவழி பணிகின்றே. திருவிருந்தே தேனமுதே, திருவடி பணிகின்றே. மலராக மலர்ந்து வந்தே, மனதினிலே பூஜை செய்தேன், பூஜை செய்தேன், பூஜை செய்தேன். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நோக்கிய ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவர் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பது அவரது பெயர். மன்றாடுவோமாக. இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு அரும்பெரும் செயல் செய்யும் உம்மை உமது திரு அவை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாவின் வயிற்றில் இருந்த இயேசுவை புனித யோவான் அக்களிப்போடு கண்டுகொண்டது போல என்றும் வாழும் அதே இயேசுவை உமது திரு அவை இவ்வருளடையாளத்தில் பேரின்பத்துடன் கண்டுகொள்ள செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஒருவர் மற்றவரை பாராட்டி ஊக்கப்படுத்தி நம்முடைய உடனிருப்பை அவர்களோடு செலுத்தி வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. போற்றி போற்றி பாடுவே, புகழ்ந்து ஏத்தி பாடுவே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுவே. போற்றி போற்றி பாடுவே, புகழ்ந்து ஏத்தி பாடுவே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுவே. என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். அந்த மீட்பரிலே மகிழ்ந்து பாடுதே, பாடுதே. போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏத்தி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரசனியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.